அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்காதா பிறை 11 ஹிஜ்ரி 1446, 9 மே 2025. தலைப்பு: மௌனமாக இருப்பது உன்னதமானது மற்றும் அறிவுபூர்வமானது ஆகும். தலைப்பு: மௌனமாக இருப்பது உன்னதமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவனிடமே உதவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பை தேடுகிறோம். மேலும் நமது சுய ஆளுமையில் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நமது அன்றாட செயல்பாடுகளில் உள்ள கெட்டவற்றிலிருந்தும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கேட்கிறோம். யாருக்கு அல்லாஹு நேரான வழியை காட்டுகிறானோ அவரை வேறு யாராலும் வழிகெடுத்து விட முடியாது. யாரை அவன் வழிதவறச் செய்கிறானோ அவருக்கு வேறு யாராலும் நேரான பாதையை காட்ட முடியாது. மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையானவற்றையே பேசுங்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையானவற்றையே பேசுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, போற்றுதலுக்குரிய குணம், நேர்மறையான பண்பு ஒன்று இருக்கிறது. யாருக்கு நல்ல அறிவு இருக்கிறதோ அவர் அதனை வெளிக்காட்டும் விதமாக அல்லாஹ் இக்குணத்தை வைத்திருக்கிறான். அதிகமான கல்வி அறிவு இருப்பவர்களுக்கு இந்த குணத்தை பாதுகாப்பு அரணாக வைத்திருக்கிறான். வலிமையான நம்பிக்கையை கொண்டிருப்பவருக்கு இக்குணத்தை நம்பிக்கைக்குரியதாக வைத்திருக்கிறான். அந்த குணம்தான் மௌனமாக இருக்கும் தன்மையாகும். அறிவு மேதைகளுக்கு இக்குணம் ஒரு கிரீடமாக இருக்கிறது. அறிவாளிகளின் அடையாளமாக இக்குணம் இருக்கிறது. பலசாலிகளுக்கு மேலும் ஆற்றலை வழங்குவதாக இக்குணம் இருக்கிறது. நபிமார்கள் காட்டித் தந்த வழிமுறையாகவும் இக்குணம் இருக்கிறது. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதீலுஸ் ஸம்த். பொதுவாக இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் மௌனமாக இருப்பார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. மௌனமாக இருப்பதை இறை நம்பிக்கையின் அடையாளங்களில் ஒன்றாக இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளாரோ அவர் நல்லவற்றை மட்டும் பேசட்டும். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்லதை மட்டும் பேசட்டும் அல்லது அமைதியாக இருந்து கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். பேசாமல் மௌனமாக இருப்பதைத்தான் படித்த மேதைகள் மற்றும் அறிவு ஞானிகள் கூறும் ஒட்டுமொத்த அறிவுரையின் சுருக்கமாக இருக்கிறது. சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்: தஅல்லமுஸ் ஸம்த கமா தஅல்லமூனல் கலாம். நன்றாக பேசுவதை நீங்கள் கற்றுக்கொள்வதை போன்று, நன்றாக பேசுவதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வதை போன்று பேசாமல் மௌனமாக இருப்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபி கூறுகிறார்கள்.
மௌனமாக இருப்பது ஒட்டுமொத்த அறிவு ஞானத்தின் தலையாக இருக்கிறது என்று அறிவு ஞானிகள் யாவரும் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். மௌனமாக இருப்பது ஒட்டுமொத்த அறிவு ஞானத்தின் தலையாக இருக்கிறது என்று அறிவு ஞானிகள் யாவரும் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இயல்பிலேயே ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளர் எப்போதும் மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருப்பார். இயல்பிலேயே ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளர் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருப்பார். பேசுவதால் எவ்வித பயனும் ஏற்படாது அல்லது எத்தகைய நல்ல மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அல்லது தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது அல்லது வெளிப்படையாக எந்த நன்மையும் கிடைக்காது என்கிற நிலையில் மௌனமாக இருப்பதே போற்றுதலுக்குரிய தன்மையாகும். எதிர்பார்க்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியாத போது வளவளவென்று பேசுவது இழிவான தன்மையாகும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். நபியே, அவர்கள் உம்முடன் பேசும் ரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் ஒரு நன்மையும் இல்லை. ஆயினும் தானம் செய்வதை பற்றியோ நன்மையானவற்றை பற்றியோ மனிதர்களுக்கிடையில் சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றியோ பேசுவதை தவிர என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நன்மையை தரும் வாய்ப்புகளை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதனை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக பின்வரும் வாசகத்தை கூறியிருக்கிறார்கள். வகைரும் மின் ஸாலிக் அஸ்ஸமது இல்லா மின் கைர். இவை எல்லாவற்றையும் விட மேலான நன்மை என்பது எதிர்பார்த்த நல்லது நடக்காத சமயத்தில் மௌனமாக இருப்பதாகும். இவை எல்லாவற்றையும் விட மிக மேலான நன்மை என்பது எதிர்பார்த்த நல்லது நடக்காத சமயத்தில் மௌனமாக இருப்பதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதன் மிக அமைதியாக பேசியதாலேயே அதிகமான இழப்பையும் பாதிப்பையும் சந்தித்திருக்கிறான். அதே சமயம் அவன் மௌனமாக இருந்த சமயத்தில் மிக மிக குறைவான பாதிப்பையே அடைந்திருக்கிறான். எல்லாம் தெரிந்தவர்களுக்கு மௌனமாக இருப்பது ஒரு கிரீடமாக இருக்கிறது. எல்லாம் தெரிந்தும் மௌனமாக இருப்பது ஒரு கிரீடமாக இருக்கிறது. எதுவும் தெரியாதவர்களுக்கு பாதுகாப்பு திரையாக இருக்கிறது. மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஆழமான சிந்தனைகள் தோன்றுகின்றன. இதன் மூலம் இது ஒரு வணக்கமாகவும் இறை நெருக்கத்தை பெறுவதாகவும் இருக்கிறது. தீவிரமான விவாதத்தின் போது இத்தகைய மௌனம் பெரும் வலிமையாகவும் உறுதியான தன்மையாகவும் இருக்கிறது. பெரியவர்கள் முன்னிலையில் மௌனமாக இருப்பது கண்ணியமாகவும் மரியாதையாகவும் கருதப்படுகிறது. பெற்றோர்கள் முன்னிலையில் மௌனமாக இருப்பது அவர்களுக்கு செய்யும் சேவையாகவும் நன்மையாகவும் அமைகிறது. இல்லற தம்பதிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு விவாதம் எழும்போது மௌனமாக இருந்தால் அவர்களுக்கு இடையிலான விரிசலையும் மனக்கசப்பையும் தேவையற்ற விவாதத்தையும் தவிர்க்க முடியும். குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் மௌனமாக இருப்பது அவர்களுக்கிடையில் இருக்கும் அன்பையும் நெருக்கத்தையும் பாசத்தையும் பாதுகாக்கிறது. அல்லாஹு தஆலாவின் பின்வரும் வசனத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஃபஅஸர்ரஹா யூசுஃப் ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும். இதை செவியுற்ற எபிரு மொழி அறிந்த யூசுப் அதன் உண்மையை அவர்களுக்கு வெளியாக்காது அதை தன் மனதிற்குள் ரகசியமாக வைத்துக் கொண்டார். யூசுப் அதன் உண்மையை அவர்களுக்கு வெளியாக்காமல் அதை தன் மனதிற்குள் வைத்துக் கொண்டார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த சமயத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் வேதனையையும் வெளிக்காட்டாமல் சகிப்புத்தன்மையோடு அமைதி காத்தார்கள். தமது சகோதர பாசத்தின் காரணமாகவே அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். இதுதான் அறிவு ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அறிவார்ந்த ஓர் இறை நம்பிக்கையாளர் தான் இருக்கும் சபையில் மோசமான அருவருக்க தகுந்த தவறான பேச்சுக்கள் பேசப்படும் போது
தன்னை முழுவதுமாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனது நாவை பேணிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் வெற்றி வாகை சூடும் இறை நம்பிக்கையாளர்களாகிய தனது அடியார்கள் இவ்வாறுதான் நடந்து கொள்வார்கள் என்று இறைவன் தனது வேதத்தில் கூறுகிறான். அந்த கூற்றுக்கிணங்க ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும். வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், நம்பிக்கையாளர்களாகிய அவர்கள் வீணான மோசமான பேச்சுகளிலிருந்து விலகி இருப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மௌனமாக இருப்பது கோழைத்தனமோ தோல்வியோ கிடையாது. மாறாக அது உயர்வுக்குரியதாகவும் சிறப்பிற்குரியதாகவும் இருக்கிறது. உண்மையான வீரியத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவரின் உண்மையான கௌரவத்தை வெளிக்காட்டுகிறது. தவறானவற்றை வெறுக்க வைக்கிறது. பழி ஏற்படாமல் ஒருவனை தற்காக்கிறது. பேசப்பட்ட வார்த்தைகளை விட மௌனமே உயர்ந்து நிற்கிறது. நம்பிக்கை கொண்டவர்களின் குணாதிசயங்களை இது சாற்றுகிறது. ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸல் முஃமினு பித்தாஆனி வலல் லஆனி வலல் ஃபாஹிஷி வலல் பதி. ஒரு முஃமின் அடுத்தவனை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறை சொல்லி குத்தி காட்டி பேசுபவனாக இருக்க மாட்டான். சாபமிடுபவனாக இருக்க மாட்டான். கீழ்த்தரமான செயல்களை செய்பவனாக இருக்க மாட்டான். மோசமாக பேச மாட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளர் பேசும்போது எப்படி நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறாரோ அதே போன்று மௌனமாக இருப்பதையும் தேர்ந்தெடுப்பார். தனது மார்க்க பேணுதலை காப்பாற்றுவதற்காக அவர் இப்படி நடந்து கொள்வார். சமுதாய வளர்ச்சிக்காகவும் தேசிய நலனுக்காகவும் தொடர்ந்து இதனை கடைபிடிப்பார். தனது பேச்சிலும் தனது எழுத்திலும் தான் கொடுக்கும் பதிலிலும் மிக கவனமாக செயல்படுவார். தனது தாய்நாட்டின் பெருமையை உணர்த்தும் விதமாகவே தமது பேச்சை அமைத்துக் கொள்வார் அல்லது மௌனத்தை கடைபிடிப்பார். தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் அளவிற்கு பேசிக் கொண்டிருக்க மாட்டார். அச்சமயத்தில் அவர் மௌனம் சாதிப்பார். ஏனெனில் மற்றவர்களால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உடனுக்குடன் எதிர்வினையாற்ற தேவையில்லை. நீண்ட நேரம் பேசி பேசி பெற வேண்டிய ஒரு தீர்வை சில நொடிகள் மௌனமாக இருந்தே பெற்றுவிடலாம். முஃமின்களே, மௌனமாக இருப்பது வெற்றிக்கான பாதையாக இருக்கிறது. இந்த அறிவுரையை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, தப்பி பிழைத்து வெற்றி பெறுதல் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, வெற்றி பெறுதல் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்சிக் அலைக நீ உனது நாவை உமது கட்டுப்பாட்டில் வை என்று அறிவுரை கூறினார்கள். பேசாமல் அமைதியாக இருப்பதால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவின் கருணை கிடைக்கிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் துஆவிற்கு தகுதி பெறுகிறார். அவர்கள் கூறுகிறார்கள், ரஹ்மல்லாஹு அபதன் தகல்லம ஃபகனிம் அவு சகத ஃபஸலிம். ஓர் அடியான் பேசினால் நல்ல விதமாக பேசி அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார். அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து நிம்மதியுடன் இருப்பார். இத்தகைய அடியாருக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கிருபை செய்கிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மௌனமாக இருப்பது மன அமைதியை பெறுவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. அனைவரையும் பாசத்தை நோக்கி அழைக்கிறது. சர்ச்சைகளுக்கான வாய்ப்புகளை அடைத்து விடுகிறது. எல்லை மீறிய விதண்டாவாதமான எத்தனையோ பேச்சுக்களை சில நொடி மௌனம் முற்றிலுமாக அணைத்து விடுகிறது. பேசப்பட்ட எத்தனையோ வார்த்தைகள் மனக்கசப்பையும் கருத்து முரணையும் உருவாக்கி இருக்கிறது. கட்டுக்கடங்காத பேசப்பட்ட எத்தனையோ வார்த்தைகள் மனக்கசப்பையும் கருத்து முரணையும் உருவாக்கி இருக்கிறது.
கட்டுக்கடங்காத கோபம் ஏற்படும் போது உன்னை நீயே அமைதிப்படுத்திக் கொள்ளும் பயிற்சியை செய்து கொள். கட்டுக்கடங்காத கோபம் ஏற்படும் போது உன்னை நீயே அமைதிப்படுத்திக் கொள்ளும் பயிற்சியை செய்து கொள். இந்த நேரத்தில் உனது பார்வை உன்னை நோக்கியே இருக்க வேண்டும். இத்தகைய பக்குவத்தை நீ உனது குடும்பத்தார்களிடமும் உம்மோடு வேலை செய்பவர்களிடமும் உமது வியாபார நடவடிக்கைகளிலும் கொடுக்கல் வாங்கலிலும் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து இதை நீ கடைபிடிக்க வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா கலிப அஹதுகும் ஃபல்யஸ்குத். உங்களில் ஒருவருக்கு கட்டுக்கடங்காத கோபம் ஏற்பட்டால் உடனடியாக அவர் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி அமைதியாகிக் கொள்ளட்டும் என்று கூறியுள்ளார்கள். சில சமயங்களில் மௌனமாக இருப்பதே உச்சநிலை பதிலடியாக இருக்கிறது. மௌனமாக இருப்பதே உச்சநிலை பதிலடியாக இருக்கிறது. அதாவது முட்டாள்களுக்கும் வெறுப்பேற்றுபவர்களுக்கும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கும் மௌனமே சரியான பதிலடியாக இருக்கிறது. இதனை ஒரு தத்துவ ஞானி பின்வருமாறு கூறுகிறார்: ஒரு முட்டாள் உன்னிடம் பேசினால் கண்டிப்பாக நீ அவனுக்கு பதில் சொல்லாதே. ஒரு முட்டாள் உன்னிடம் பேசினால் கண்டிப்பாக நீ அவனுக்கு பதில் சொல்லாதே. நீ அவனுக்கு பதில் சொல்வதை விட அமைதியாக இருப்பதே ஆகச் சிறந்ததாகும் என்று அந்த தத்துவ ஞானி கூறுகிறார். எப்படி இல்லாமல் இருக்கும்? சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மனிதர் சகட்டு மேனிக்கு திட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் சஹாபியோ மிக அமைதியாக இருந்தார்கள். அங்கே இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த மனிதருக்கு சஹாபி பதில் சொல்ல தொடங்கினார்கள். உடனடியாக தனது இருக்கையிலிருந்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து விட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, அந்த மனிதர் என்னை திட்டிக் கொண்டே இருந்தார். அப்போதெல்லாம் நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அவருக்கு உரிய முறையில் நான் பதில் சொல்ல தொடங்கியவுடன் நீங்கள் எழுந்து விட்டீர்களே என்று சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹு கான மலக்கும் யருத்து அலைஹி யகூலு கஸப்த ஃபலம்மா தகல்லம்த கஅத ஷைத்தான் ஃபகரிஹது அன் அஜ்லிஸ். அம்மனிதர் உம்மை திட்டிக் கொண்டே இருந்த சமயத்தில் அந்த மனிதரை பார்த்து நீ பொய் சொல்கிறாய் என்று ஒரு மலக்கு அவருக்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தார். தற்போது நீ அம்மனிதருக்கு பதில் சொல்ல தொடங்கியவுடன் ஷைத்தான் இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டான். எனவே இந்த நேரத்தில் ஷைத்தானோடு நானும் அமர்ந்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் எழுந்து விட்டேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். யா அல்லாஹ், பேசினால் பயனுள்ள வகையில் பேசுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. மௌனமாக இருந்து மன நிம்மதியை பெறுபவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த
காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவே நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.